ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஜீவனுள்ள பலனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லவர் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, கல்வாரி அன்பே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ள தெய்வ ஆவியானவரே, ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஜீவனுள்ள பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அரவணைக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரியவரே நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதரிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த ஒரே நீதிபரரே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவரே உன்னதமான கிருபை நிறைந்த தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஜீவனுள்ள பலனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, பரிசுத்தர். ஹல்லேலூயா, பரலோக தகப்பனே. ஹல்லேலூயா, அடைக்கலமானவரே. ஹல்லேலூயா, ஆதரிக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஆச்சரியமானவரே. ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. உன்னதமான கிருபை நிறைந்தவரே. ஹல்லேலூயா, மகத்துவம் நிறைந்தவரே. ஹல்லேலூயா, மகிமையுள்ள தெய்வ ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே, வர வேண்டும், வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் நீங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும், வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலவேளைக்காக நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒப்பற்ற கிருபிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னத்துக்களை எங்களை மறைச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்கள் இருதயத்தை, எங்கள் உள்ளத்தை திறந்தரல முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்வீராக, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சங்கீதங்களை ஆஸ்வதிங்க, தேவ வார்த்தைகளை ஆஸ்வதித்தாங்க. பரலோக மன்னாவினால் எங்களை நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக, கண்டிப்பான நன்மைகளை தருவீராக. இந்த வாரம் முழுவதும் மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அங்கங்கே இருக்கிற இடங்களிலே அமர்ந்து அல்லேலூயா, இந்த தேவனுடைய ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். பரிசுத்த பயத்தோடு பக்தியோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக.
இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். மலை மேலே சிரசில் சூரியே, கல்வாரி மலை மேலே சிரசில் சூரியே, யாவையும் நீக்கியனின் புது ஜீவனை ஊற்றியதாய். இந்த யாவையும் நீக்கியனின் புது ஜீவனை ஊற்றியதாய். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, இவர் ஸ்நேகத்தின் தீரமே. அவர் ஆதியும் அந்தமுமே, இவர் ஸ்நேகத்தின் தீரமே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரே, என்று துதிக்கப்படத்தக்கவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், இவர் திருமைகளின் நேரம். புவி யாத்திரை மிக கடினம், இவர் திருமைகளின் நேரம். பதமே கஷ்டமும் நபிலாய் கிஷ்டமும் அருதினம் என்னை வழி நடத்தும். பதமே கஷ்டமும் நபிலாய் கிஷ்டமும் அருதினம் என்னை வழி நடத்தும். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் தீராதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், தண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், தண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவர் வானத்தில் வெளிப்படுவார், ஆண்டவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவர் வானத்தில் வெளிப்படுவார், ஆண்டவருடன் பறந்திடுவேன். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர்
கடினமான சூழ்நிலைகளில் நமக்கு போதுமானவர் ஒருவர் இருப்பார் என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். எது சொல்லுகிறது? அவர் நமக்கு கிருபைகளை தருகிறார், நமக்கு பலனை தருகிறார், நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அவரை நாம் ஆராதிப்போம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்மள பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன், ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கும் இயேசு, ஹல்லேலூயா, அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் என்னென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடுவோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாய் நம்மளோடு பேசுகிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உழைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி, அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். உலக போன என் வாழ்வை துதிக்க செய்தாரே, ஜீவனுக்கு என் வாழ்வை ஜீவன் தந்தாரே. உலக போன என் வாழ்வை துதிக்க செய்தாரே, ஓ ஜீவனுக்கு என் வாழ்வை ஜீவன் தந்தாரே. சேனை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார்,
ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதியம் தாண்டுவேன். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கடினமான ஒரு சூழ்நிலையில் இதை எப்படி கடந்து போவேன், இது எப்படி தாண்டி போவேன், இது எப்படி என்னை விட்டு போகும் என்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நடுவில் நிற்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்தால் நான் இந்த சேனைக்குள்ளே பாய்வேன். நான் விசுவாசத்தோடு இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்வேன். விசுவாசத்தோடு நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். விசுவாசத்தோடு என்னுடைய காரியங்கள் எல்லாமே நிறைவேறுகிறதா இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அதில் வருகிற அத்தனை பேரும் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தான். அத்தனை பேரும் நெருக்கங்களை சந்தித்தவர்கள். ஒருவேளை அந்த தேசத்து போல பிரச்சனை இல்லாவிட்டாலும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருவரையும் சந்தித்தார்கள். அதில் தேச பிரச்சனைகள் இருக்கிறது, தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெயித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசத்துக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். இந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு வெற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். யோபு சொல்கிறார், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பவன் யார் என்கிற இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அழகில் நின்ற போது அழகாரே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் அழகி நின்ற போது அழகாரே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரதன் அரவணைத்து நான் உன்னை விட்டு விலகி நான் உன்னை என்று கைவிட்டேன் என்றாரே. கர்த்தரதன் அரவணைத்து நான் உன்னை விட்டு விலகி நான் உன்னை என்று கைவிட்டேன் என்றாரே. நம் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடைக்கொள்வேன் என்றாரே. நான் முடியாதது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடைக்கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் உனக்காகவும் செய்வேன். உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, என்
நடக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உறுதியை கொடுப்பார் என்றால் அதை எந்த மனிதனும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அது அப்படியே ஆகும், அது அப்படியே நிறைவேறும். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. சிங்காசனம் விட்டு இறங்கி. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு அருமையான பாடல். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலவெளியில் அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர் இறங்கி நம்ம தாழ்வில் நம்மையில் அன்பு கூர்ந்தார், நம்மை தூக்கி எடுத்தார், நம்ம உயரத்தில் கண்மலை மேல் நிறுத்தினார். அவர் ஒருவருக்கு மாத்திரம் நம்ம ஆராதனை செய்வோமாக. இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலையிலே, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை ஏற்றுக்கொண்டார், குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திடாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. 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 இருக்கிற இடங்களில் கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த காலவேளையில் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் குற்றங்களை நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறார். பிதாவோடு என்னை சேர்த்திட ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தை தந்தவரே. ஹல்லேலூயா. என்னோட சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டவரே. எனக்காக யாவும் செய்து முடித்தீட்டு, சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரு. உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாருமாக இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். நீர் எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்முடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற வேணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவன் இவ்வளவாக தந்தருன எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, உயரமும் உன்னதமுமான தேவன் அவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ராஜா. அவர் நாம் காணும் போது, அவர் நம்மை காணும் போது அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோமா? எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? காலங்களில் அவர் உயர்த்தப்படுவாராக. அவர் ஒருவரை உயர்ந்தவராய் இருப்பாராக. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனம் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 பரிசுத்த. ஆதியும் பங்கமும் ஆனவர், அல்பாவும் மேலாவும் ஆனவர், ஆதியும் பங்கமும் ஆனவர், அல்பாவும் மேலாவும் ஆனவர். இருந்த
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரையும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரையும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீரே நீராகவே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீரே நீராகவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரையும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய கர்த்தர். அவர் சர்வத்துக்கும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அவரே நமக்குள்ளே மேலான காரியங்களை செய்கிறார். ஆவியானவர் அல்லேலூயா நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்தால் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அவரே நமக்கு போதுமானவர். கிருபை பெரிதல்லோ, இனிவரிலோ மகே, மட்டும் காத்தவரே, இன்னும் தேவை கிருபை காணுமே,
நிற்பது ஓர் கிருபை. சொல்லுங்க எல்லாரும் பாடுங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் நிற்பது தேவ கிருபையில மாத்திரம்தான். நிற்பது ஓர் கிருபை. நீசனின் பாவம் நீங்கிறதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. நீசனின் பாவம் நீங்கிறதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. காத்துக் கொள்ள கிருபை தாருமே, காத்துக் கொள்ள கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ வல்லமை நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமையுள்ள கரம் நம்மை தொடுவதாக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது ரொம்ப 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 நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் மகிமையானவைகளை செய்கிறவர், மகத்துவமானவைகளை செய்கிறவர், அதிசயமானவைகளை செய்கிறவர், அற்புதமானவைகளை நினைப்பதற்கும் அதிகமாகவே அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. எனக்கு நீர் இருந்தால் எல்லாமே போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீரே எனக்கு துணையாயிரும். ஆராதிக்கிறோம், அவன் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இதை ஞானதாஸ் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உலகத்தாவை நாங்கள் சபையாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீ ஏற்படுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக சோத்தரிக்கும். இது வந்து ஆராதனை நாளில் உலகத்தாவே சங்கீத பகுதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா செவிக்கிறோம். உள்ள வார்த்தையானது கர்த்தாவே எங்கள் ஆமேன் என்றும் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. அதுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு மனதில் நிற்கும்படியாக நீ உதவி செய்யணுமா செபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே செய்தி பதிவும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிறனர் உங்கள் தாசனை மறுத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த செய்தியானது இருபுறம் கருப்புள்ள பட்டயம் போல கர்த்தாவே எங்களை பிரகாசிக்க, கர்த்தாவே எங்களை தூய்மைப்படுத்த, எங்களை கர்த்தாவே எங்களுக்கு பாவத்திலிருந்தும் கர்த்தாவே சாபத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களை சுத்திகரிக்கும்படியாக வார்த்தைகளுக்கு உண்டு பண்ண வேணுமா செபிக்கிறோம். மீதியாக இருப்பதை ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஏற்று வழி நடத்தும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே நம்முடைய வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 138வது சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். ஜூட் ஆண்டர்சன் அவங்க வந்து சங்கீதத்தை வாசிப்பாங்க. ஒரு வசனத்தை அவர் வாசிக்க, மறு வசனத்தை நாம் வாசிப்போம். உண்மை என் முழு இறுதியத்தோடு துதிப்பேன். தேவருக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம், ஒரு உண்மை நிமித்தம் ஒரு நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலந்து என்னை தைரியப்படுத்துவேன். உம்மை துதிப்பார்கள்.
கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்து தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறார். நேற்று கடைசி 2 வசனம் சேர்ந்து வாசிப்போம். நான் துன்பத்தின் நடுகளில் நடந்தாலும் நீர் என்னை விடுவிப்பீர். என் சத்துருக்களுக்கு கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்கு முன்பாக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் கிருபைகளை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரைகளை நெகிழப்படாது. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆமென் என்றும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாலுமே தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால தான் இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் நடத்தப்படுகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால தான் நம்முடைய தேவைகளுக்கு நடுவிலையும் நாம் நம்மை தேவைகளை சந்தித்து நம்மை பூர்த்தியாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அதற்காக அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், ஒரு 10 நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேசத்திற்காக இந்த சூழ்நிலை மாற வேண்டும். விசேஷமாக ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். ஆலயங்கள் திறக்கப்பட்டால் தான் ஆராதனைகள் நடைபெறும். ஆகவே எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஹல்லேலூயா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த காணொளி வாயிலாக ஒவ்வொருவரும் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் மேலும் உடைய இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த கொரோனா பிரச்சனை மாறுவதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியானது ஆண்டவரே தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு மாறுவதாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நாளுக்கு நாள் இது போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இது மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. அதாவே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சபை திறக்கப்படுவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபை திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, சபை திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் திரிய செய்வீங்க. சீக்கிரமாக இந்த வழியை கர்த்தர் திறந்து விடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு சாராய் கடையெல்லாம் திறந்திருக்கிறாங்க, ஆனால் சபை திறக்கப்படலை. ஆண்டவரே, ஆண்டவரே, எது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் சபைகள் திறக்கப்படலை. ஆண்டவரே, ஒன்று கோடி அம்மை ஆராதிக்க அந்த சூழ்நிலை உருவாகவில்லை. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சபைகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் மாறுவதாக. மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, சூழ்நிலையை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே ஜெயம் இருக்கிறது. எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கிறது. ஆகவே ஜெபத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்க பலத்த காரியங்களை செய்யுங்க. நீங்க அதிசயமானவைகளை செய்யுங்க. ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். கர்த்தாவே, நீ கிருபையா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையில் தளர்ந்து விடாதபடி கர்த்தர் விசுவாச குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் அவங்க தளர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே, உமக்குள்ளே அவங்க நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீ கிருபையா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த விசுவாச குடும்பங்கள் எல்லாமே ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பரிசுத்தத்திலே வளர்வார்கள்.
வளர்வார்களாக, ஜெப ஜீவியத்திலே வளர்வார்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வார்களாக, இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் அவளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதி மாறுவதற்காகவும், சபைகள் திறக்கப்படுவதற்காகவும், எல்லா விசுவாச குடும்பங்களுடைய தேவைகள் சந்தித்து பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஷேரன் சிந்தி அவங்க முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உடைய குமாரனாக இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த அருமையான ஞாயிற்று தலைமை கொடுத்தீரே, மக்களாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இப்போ நாங்கள் எங்கள் தேசத்துக்காகவும் மற்ற எல்லா நாடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இங்கே காணப்படுகிற ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஏசப்பா, சீக்கிரமாக இதிலிருந்து ஒரு மாற்றத்தை தருவீராக தகப்பனே. அப்பா, நீர் அப்பா கண்ணோக்கி பார்ப்பா, உடைய ஜனங்களின் பாவத்தை மன்னித்து கர்த்தாவே. ஏசப்பா, சீக்கிரத்தில் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீங்க ராஜா. ஏசப்பா, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஏசப்பா, நீரே எல்லாவற்றையும் பார்த்து அப்பா எங்கள் தேசத்தில் ஒரு சேமத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. ஆமேன் அப்பா, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக தகப்பனே. ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஜனங்கள் அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, நீரே எல்லாவற்றையும் கண்ணாக்கி பார்த்து ஏசப்பா. ஏசப்பா, சீக்கிரம் இதிலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதி அப்பா முற்றிலுமாக தகுந்த ஆண்டவரே சபை எல்லாமே ஓப்பனாக உதவி செய்வீராக கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்காமல் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்களுக்கு நாள் போட ஆண்டவரே அப்பா சீக்கிரமாக ஏசப்பா சபைகள் எல்லாருமே திறக்க உதவி செய்வீராக அப்பா. ஏசப்பா, எல்லாரும் வந்து உண்மை ஆலயத்தில் வந்து உங்களை துதிக்க அப்பா எங்களுக்கு அந்த ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா, சீக்கிரமாக எல்லா சபைகளும் ஓப்பனாக உதவி செய்வீராக கர்த்தாவே. அது மூலமாக அப்பா மேல் அதிகாரி கிட்ட நீங்கள் பேசுங்க ராஜா. சீக்கிரமாக ஓப்பனாக நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீரே பாதுகாத்துக்கணும். சீக்கிரமாக இதிலிருந்து ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ரொம்ப நல்லவர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாலுமே இந்த சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு இன்னமும் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவர் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வாராக. நான் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தந்த தேவன் நல்ல ஒரு பாடலை தந்த ஒரு வர்ஷிப் ஆண்டவரை உயர்த்த கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் இருதயத்தை திறந்துங்கள். எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. வீட்டு சூழ்நிலை எல்லாமே அதில் இந்த செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த செய்தி ஒரு சிலர் லேப்டாப் மூலம் போட்டு நல்ல ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஒரு சிலர் மொபைலில் மட்டும்தான் பார்க்குறீங்க. மொபைலில் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய எஃபெக்டிவ் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிலே பார்த்தாலுமே கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார் என்பதை உணர்வீர்கள் என்றால் நீங்கள் சின்னதை பார்த்தாலும் பெருசாக பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பயபக்தியோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து வசனங்களை கேட்பீர்கள் என்றால் அந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரிய செய்யும், உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்யும். நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கட்டளையிட அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பயபக்தியோடு வேத வசனத்தை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்புங்கள் உங்கள் வேதத்தை. எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. எபிரேயர் புஸ்தகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் 6வது வசனம். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை உங்களோடு கொடுக்கிறேன். கர்த்தர்
எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் God is my help. தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு உதவியாளர், தேவன் எனக்கு உதவி செய்கிறார். God is my help. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உண்மையாலுமே இந்த உதவி தேவைப்படுகிற சூழ்நிலைகளிலே நமக்கு உடனே உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். நெருக்கமான சூழ்நிலை, ஏனென்றால் அவருடைய வசனம் சொல்வது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன், நான் உனக்கு பதிலை கொடுப்பேன். அப்போ God helps each and everyone in certain circumstances, in critical situations. சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சகாயர் என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு சகாயமான சூழ்நிலை செய்கிறார். God helps us in all the situations. எல்லா சூழ்நிலையிலும், நெருக்கமான சூழ்நிலையிலும் உதவி செய்கிறார், சந்தோஷமான சூழ்நிலையிலும் உதவி செய்கிறார், தேவைகளின் நடுவிலும் உதவி செய்கிறார், ஆபத்தின் நடுவிலும் உதவி செய்கிறார், சத்துரு வரும்போதும் உதவி செய்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே தான் அவர் சகாயர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறவர்களா இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சகாயம் உள்ள ஆண்டவரை எப்படி அவன் புகழ்கிறான் பாருங்கள். 28வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 28வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன். God helped me. கர்த்தர் எனக்கு சகாயம் தந்தார். அல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ளுகிறேன்? அல்லேலூயா. அந்த வசனம் முடிக்கும் போது சொல்லுகிறாரு, என் பாட்டினால் அவரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை துதிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த வசனத்திலேயே சொல்லுகிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, கர்த்தரை உயர்த்துவதாக அவசியமாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், ஆகவே நான் கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்கிறேன். Why I am worshiping God? Why I am lifting God? ஆண்டவரை நான் உயர்த்துவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை ஆராதிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் என்ன? அவர் என் விண்ணப்ப சத்தத்தை கேட்டார். அது மாத்திரமல்ல, நான் சகாயம் பெற்றுக்கொண்டேன், ஆகவே கர்த்தர் எனக்கு கர்த்தரை துதிக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஏன் ஆண்டவர் சகாயம் தருகிறார்? ஏன் ஆண்டவர் சகாயம் தருகிறார்? ஆண்டவராலே மாத்திரதான் இந்த சகாயம் தர முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 124வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 124ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? உபாகமம் 33வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அவரை போல வேறொரு தேவன் இல்லவே இல்லை. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை போல ஒரு பூமியிலே வேறு ஒரு தேவன் இல்லவே இல்லை, ஆகவே அவருடைய நாமம் அவ்வளவு பெரியது, ஆகவே அவருடைய நாமத்தில் எனக்கு கர்த்தர் சகாயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் உங்களுக்கு அந்த சகாயத்தை தருவாராக. ஏனென்றால் அவரை போல இந்த பூமியில யாருமே இல்லாதபடினாலே அவர் ஒருவரே உதவி செய்கிறவர். and God will help you. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகாயத்தை நான் கீழே குறிப்பிடுகிற இந்த 3 விதத்தில் ஏதாவது ஒன்றிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் சொல்ல குறிக்கிற 3 இடங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்திருப்பார். எப்படி செய்திருப்பார், எந்த விதத்தில் செய்திருப்பார் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 44வது சங்கீதத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், 44வது சங்கீதம் 25வது வசனத்திலும் 26வது வசனத்திலும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது,
44ஆம் சங்கீதம் 24வது வசனம் 25வது வசனம். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் போல பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்து இருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய நெருக்கம். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா அவ்வளவு வேதனை நடுவில் இருக்குது, இந்த வேதனையின் நடுவில் எனக்கு ஒத்தாசை தருகிற ஒருவர் இருப்பார் என்றால் அவர் தான் என்னுடைய சகாயராயிருக்கிறார். அந்த ஒத்தாசையை எப்படி எனக்கு தருகிறார்? கிருபையை கொடுத்து அவர் எனக்கு சகாயராயிருக்கிறார். God gives the grace. கிருபையை கொடுத்து எனக்கு சகாயம் உள்ளதை செய்கிறவராயிருக்கிறார். இந்த கிருபையை எப்பொழுது தருகிறார்? எபிரேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த கிருபையை ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கிருபையை தருகிறது. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் கிருபையை சகாயம் அடையவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நாம் தைரியமாய் கிருபாசனத்தை வருவோம். அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபை எப்ப தருகிறார்? ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நாம் பிரச்சனைகளில் இருக்கிற நேரங்களில் கிருபையை கொடுத்து நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரச்சனை கடுமையான போராட்டத்தின் நடுவில் கிருபையை கொடுத்து கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, நமக்கு இன்னொரு விதத்தில் கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். 57வது சங்கீதத்தில் 23வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சத்துருவானவன் என்னை விழுங்க பார்க்க நினைக்கையில் கர்த்தர் கிருபையையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். 57ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சத்துரு என்னை விழுங்க பார்க்கையில், கர்த்தர் ஹல்லேலூயா என்னை தொட பார்க்கையில் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய அவர் கிருபையும் சத்தியத்தையும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்லப்படுகிறது 46வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இந்த விதத்திலே கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். எப்படி தருகிறார்? கிருபை இல்லை, வசனமும் இல்லை, மேலே சொல்லப்பட்ட கிருபையும் இல்லை, இரண்டாவது சொல்லப்பட்ட வசனமும் இல்லை, சத்தியம் என்கிற வசனமும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தில், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி என்றால் கிருபை இல்லாத சூழ்நிலையில், வசனம் இல்லாத சூழ்நிலையில் தேவனே நம் நடுவில் வந்து நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்திருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கடுமையான பிரச்சனைகள் வரும்போது கிருபையை கொடுத்து சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களை திரும்பி பாருங்கள். உண்மையாலுமே சில நேரங்களில் ஹல்லேலூயா ஆண்டவருடைய தயவான ஆண்டவருடைய கிருபையினாலே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சில கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டது, சிலர் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 50 நாட்கள் 52 நாட்கள் ஹல்லேலூயா எந்த வேலையுமே இல்லாமல், உணவு எதுவுமே இல்லாத ஒரு இக்கட்டான நேரங்களில் பிரச்சனை, மிகவும் கடுமையான பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகள் ஒரு சிலர் நான் இந்த நாட்களில் ஃபோன் பண்ணினேன், கடந்த வாரங்களில் ஃபோன் பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த குடும்பத்தில் 2 பேர் வேலை செய்கிறார்கள், இன்னொரு குடும்பத்தில் 3 பேர் வேலை செய்கிறார்கள். ஆனாலும் அந்த குடும்பத்தில் சம்பளம் வராததினால, சம்பளம் தடைப்பட்டதினால மிக கடுமையான கட்டத்தில் போய் பாச எங்கள் நிலைமை இப்பொழுது மிகவும் நெருக்கடியாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகாயம் கொடுக்கிற தேவன் தம்முடைய கிருபையை அனுப்பி அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இப்படி கடுமையான பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது, சத்ருவானவன் கடுமையாக நெருக்கி உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று இருக்கும்போது
வசனத்தை கொடுத்து கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். வசனத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவராய், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல வசனத்தினாலே ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். சில நேரங்களில் கிருபை இல்லாவிட்ட, சில நேரங்களில் வசனம் இல்லையா, கர்த்தரே உன் நடுவிலே வந்து உனக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தரே உன் நடுவில் வந்து கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற, நடுவில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு காலையில் இந்த சகாயம் உள்ள செய்கிற தேவன், இந்த சகாயம் பண்ணுகிற தேவன் எப்படியெல்லாம் நமக்கு சகாயம் பண்ணுகிறார், சகாயம் பெற்றுவதற்கான காரணங்கள் என்ன, ரீசன் என்ன, சூழ்நிலை என்ன என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சகாயம் பெற்றுக்கொள்வதற்கான காரணங்கள், ரீசன்கள், ஒரு 3 பெயரை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். there are 3 names. அவர்கள் அந்த பெயரிலே அவர்கள் சகாயம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெயரை வைத்து, அந்த பெயரை வைத்ததற்கு காரணம் சகாயம் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த 3 பெயர்களையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காண்பித்து விட்டு என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யாத்ராகம புஸ்தகத்துக்கு திருப்புங்கள். யாத்ராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. யாத்ராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்கிறது, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று எனக்கு சகாயம் பண்ணி எனக்கு தப்புவித்து என்னை பார்வோன் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மோசே ஆனவன் தன்னுடைய 2வது மகனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. எலியேசர் என்றால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று. God is my helper. தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு உதவி செய்தார். God I will give. ஆண்டவர் எனக்கு உதவி செய்தபடினாலே, கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறபடினாலே அவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், விரும்பாத பாதையிலே தள்ளப்பட்டார்கள். சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு அகேன்ஸ்டாய் மாறினது. காடுகளிலே அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரங்களில், எல்லாமே கைவிட்ட வேலையில் கர்த்தரை மாத்திரம் அவன் நோக்கி பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவன் மலையின் மேலே ஏறி அங்கே அல்லேலூயா உட்கார்ந்திருக்கும் போது முட்செடி எரிகிறதை அவன் பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அவனோடு கூட பேசி ஆரம்பித்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்தேன். அன்றைக்கு வாக்கு கொடுத்த அது தேவன். அவன் 80 வயது அல்ல, 120 வயது வரைக்கும் கர்த்தர் அவனை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர் எலியேசராய் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. எலியேசர் என்றால் உதவி செய்கிறவர் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னை எலியேசராக மாற்றி இருக்கிறார், என்னை உதவி செய்கிறவராக மாற்றினவராக இருக்கிறார். உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யூதாவின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும், அவன் தன் கை பலத்த கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றான். அல்லேலூயா. யூதாவின் சத்தத்தை கேட்டு உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எலியேசராய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பைபிளிலே 11 எலியேசர்கள் என்று சொல்ல எலியேசர்கள் வருகிறது. பைபிளிலே 11 எலியேசர்கள் வருகிறது. அதிலே ஒரு எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரர், அவன் பெயரும் எலியேசர். இந்த எலியேசர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த எலியேசர் அவனும் ஆண்டவரிடத்திலிருந்து உதவியை கேட்கிறான். உதவியை கேட்டதற்கு தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். தன்னுடைய எஜமானுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகளை நேர்த்தியாய் செய்து அந்த காரியத்தை முடிப்பது நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேய பாஷையிலே எலியேசர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது கிரேக்க பாஷையில்
அதற்கு ஏற்ற வார்த்தை லாசரு என்று சொல்லப்படுகிறது. அந்த எலியேசர் என்கிற அந்த வார்த்தை கிரேக்க பாஷையில வாசிக்கும் போது அது லாசருவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. லாசருவும் காப்பாற்றப்படுகிறான். எப்படி காப்பாற்றப்படுகிறான்? அவனாலே அல்ல. லாசரு மரிப்பது கர்த்தருக்கு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. லாசருடைய மரணத்தை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுடைய சகோதரிகள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சகோதரிகள் ஜெபித்து அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு லாசருவுக்கு உதவி செய்தார். யாரோ ஒருவர் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சபை ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு டிவிகளில், கிறிஸ்தவ சேனல்களில், எல்லா சபைகளிலும், எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு தேசத்திற்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நமக்கு சகாயம் பண்ணுவாராக. நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே எலியேசராய் இருந்து கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவாராக. இரண்டாவது ஒரு பெயரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேலும் தேவனுக்கு முன்பாக வருகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார், அதுதான் சகாயர் என்ற அர்த்தம். இம்மட்டும் உதவி செய்தார் என்பதுதான் சகாயர் என்று, கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபினேசர் என்று பெயரிடுகிறார். எபினேசர் என்றால் சகாயர் என்ற அர்த்தம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலியேசர் என்றாலும் சகாயர், எபினேசர் என்றாலும் உதவி செய்கிறார். God who helps us. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். அந்த 1வது வசனத்தையும் அந்த 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு பெரிய யுத்தம் தொடங்குகிறது போல இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் எழும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு விரோதமாக, அப்பொழுது சாமுவேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பெட்டியே எங்கே இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அது மிஸ்பாவிலே இருக்கிறது என்று அவன் அறிந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை திரும்ப கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். அப்ப உடன்படிக்கை பெட்டி அவர்கள் திரும்ப கொண்டு வருவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புகிறதை செய்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை, அவர்கள் மனம் திரும்பின உடனே ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் அனுப்பினார். அவர்கள் ஒப்பு கொடுத்த உடனே ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் அனுப்பினார். இடி முழக்கத்தை அனுப்பி பெலிஸ்தியர்களை வராதபடிக்கு தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பிசாசு, உங்களுக்கு விரோதமாக போராட்டம், உங்களுக்கு விரோதமாக சத்ரு, மாந்திரிக கட்டுகள், மந்திர கட்டுகள், இவைகள் எல்லாமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு கர்த்தரே சகாயராக, எபினேசராக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபினேசர் என்கிற இந்த சூழ்நிலை எப்படி வரும் என்று சொன்னால், இந்த எபினேசர் என்கிற இந்த சூழ்நிலை எப்படி வரும் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று வரும். அப்படி என்றால் உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு உதவி செய்வாராக. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல் உதவி செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஆலயத்தை சுத்தம் செய்ய, அல்லேலூயா, ஆலயத்தை சுத்தம் செய்து கர்த்தரை நெருங்க நினைக்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அசிரியா தாக்க முற்பட்டான். அசிரியா தாக்க முற்படும் போது கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவனுக்கு நன்மையானவைகளை செய்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகம புஸ்தகம் அல்லேலூயா 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் 2 ராஜாக்கள் வேஷம் மாறி யுத்தத்துக்கு போகிறார்கள். அதில் இஸ்ரவேல் ராஜா வேஷமா, 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். அதில் ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் அவன் இறங்குறான். அப்போ எதிரியானவன் அவனை கொல்லுவதற்காக பக்கத்தில் வந்தபோது யோசபாத் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்னபோது கர்த்தர் அவனுக்கு சகாயராய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் உதவியாய் இருப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவை, சத்ரு வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்க வரும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
அவர் சகாயராய் இருந்து அவர் எபினேசராக உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. எலியேசராய் இருக்கிற தேவன் எபினேசராய் இருப்பாராக. எபினேசர் மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு பெயர் என்று சொல்லப்படுகிறது. அது எங்கே இருக்கு? எஸ்ராவில் இருக்கிறோம். எஸ்ரா, அந்த பெயர் எஸ்ரா. எஸ்ரா என்றாலே கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எஸ்ராவுக்கு கர்த்தர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுக்கிறார், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வாசியுங்கள். எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிகளுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். என்ன அசைன்மெண்ட் கொடுக்கிறார்? தயவு கிடைக்க பண்ணுகிற ஒரு தேவன் அவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக 3 காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு செய்கிறார். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி செய்வாயாக. 18வது வசனத்தின்படி தேவ சித்தத்தின்படி செய்வாயாக. 27வது வசனம் தேவனுடைய ஞானத்தின்படி செய்வாயாக. 3 வேலைகளை கர்த்தர் எஸ்ராவுக்கு கொடுக்கிறார். ஒன்று நியாய பிரமாணத்தின்படி செய்வாயாக, இரண்டாவதாக தேவ சித்தத்தின்படி செய்வாயாக, மூன்றாவதாக தேவனுடைய ஞானத்தின்படி செய்வாயாக. எஸ்ரா இந்த வேலையை செய்ய அவன் இறங்குறான். எஸ்ராவை போல ஹல்லேலூயா வேலை செய்கிறவன் யாரும் இல்லை, பாரமுள்ளவர் ஒருவரும் இல்லை. அவன் நியாய பிரமாணத்தின்படி, அவன் ஹல்லேலூயா தேவ சித்தத்தின்படி, அவன் தேவ ஞானத்தின்படி அவன் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு கிருபை தருகிறார். எஸ்ரா என்று சொன்னாலே ஹல்லேலூயா, God is my help, தேவன் எனக்கு உதவி செய்கிறவர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா தனிப்பட்ட விதங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால், உங்கள் தனிப்பட்ட விதங்களில் தாக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் எலியேசராய் இருப்பாராக. சத்ருவினாலே பாதிக்கப்பட்டு நீங்கள் நெருக்கப்படுவீர்கள் என்றால் அவர் எபினேசராய் இருந்து உங்களுக்கு சகாயராய் இருப்பாராக. நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்றால் எஸ்ராவாய் இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை கட்டி எழுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். தளர்ந்து போனவர்களை கட்டி எழுப்புகிறவர், தள்ளாடுகிறவர்களை தூக்கி நிறுத்துகிறவர். ஒருவேளை இந்த 50 நாட்கள் ஆலயத்துக்கு வர முடியாதபடி வீட்டிலேயே இருந்ததினாலே ஹல்லேலூயா ஆலயத்துக்கு வராதபடி செய்தியை கேட்கிறதோ இல்லை ஜெபம் பண்ணுவதோ ஏதோ ஒன்று வீட்டிலேயே இருந்தபடினாலே நம்முடைய வாழ்க்கையில அநேக தளர்வுகள், சோர்வுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே என்னை இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன், என்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன் நிச்சயமாகவே இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நடப்பிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். எலியேசரா இருப்பாராக, எபினேசரா இருப்பாராக, எஸ்ராவாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. எலியேசர் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உதவி செய்கிறவர். எபினேசர் என்பது என்னுடைய சத்ருவின் கையிலிருந்து விடுதலையாக்க அவர் உதவி செய்கிறவர். எஸ்ரா என்பவர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வை தருகிற உன்னதமான ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமாக அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த எலியேசராக, இந்த எபினேசராக, இந்த எஸ்ராவாக கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள்? முதலாவது நிபந்தனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எஸ்ராவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் இருந்து 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானும் தன் குடும்பமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போமோ என்று சொல்லி தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்ததினாலே தேவனிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக கர்த்தர் திரும்பவும் அவங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கவனியுங்கள், நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை. நன்றியினுடைய ஒரு வழிகாட்டுதல் எப்படி என்று சொல்லுகிறேன். கவனியுங்கள், நன்றி செலுத்துவது, நன்றி என்று சொல்லுவது மாத்திரம் நன்றி அல்ல. நீங்கள் உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவன் விரும்புகிறது போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுவதற்கான அடையாளமாக இருக்கிறது. இங்கே தங்களை தாங்களே ஆராய்
சாய்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். அதுதான் தேவனுக்கு செலுத்துகிற நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தங்களை தாங்களே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்னாக ஒப்பு கொடுத்தார்கள். அதுதான் தேவனுக்கு காட்டுகிற நன்றி. நீங்களும் தேவனுக்கு காட்டுகிற நன்றியை நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் அவர் எலியேசராக, எபினேசராக, எஸ்ராவாக உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்மளில் எத்தனை பேர் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோம்? இதில் நம்ம அநேகர் நன்றி செலுத்துகிறதை குறைத்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று செய்தால் மாத்திரம்தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஏதாவது கொடுத்தால் மாத்திரம்தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஏதாவது வாங்கினால் மாத்திரம்தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதையுமே எதிர்பாராமல் நன்றி செலுத்துகிறவன் தான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து எனக்கு தேவன் இதை செய்ய வேண்டும், தேவன் எனக்கு அதை செய்ய வேண்டும், தேவன் எனக்கு அதை கொடுக்க வேண்டும், தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. எதையுமே எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த கொரோனா காலங்களில், இந்த 40 நாட்களில் வேலை இல்லை, நமக்கு சம்பளம் இல்லை, ஆனாலும் நம்மை சாப்பிட வைத்தாரு. பஞ்ச காலத்துல ஒரு குறையும் இல்லாமல் அன்றைக்கு சாரிபாத்துக்கு கர்த்தர் செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்தாரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நன்றி சொல்லுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க நன்றி செலுத்துவீங்கன்னா அவர் எலியேசராக, எபினேசராக, அவர் எஸ்ராவாக உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது கண்டிஷன், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். வசனத்தை வாசியுங்க. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. அந்த குடிகளில் சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அவர்கள் கர்த்தரின் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. இரண்டாவது கண்டிஷன், கர்த்தரின் பட்சத்திலே துணை நிற்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரின் பட்சத்திலே துணை நிற்கும். கர்த்தரின் பட்சத்திலே துணை நிற்பது என்றால் என்ன? கர்த்தரின் பட்சத்திலே துணை நிற்கிறது என்று சொன்னால் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யார் கர்த்தருடைய பாரத்தை யார் ஏற்றுக்கொண்டு பிறருக்காக யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணினீர்கள்? இதுவரை யாருக்காக ஜெபம் பண்ணீர்கள்? எப்பொழுதுமே என்னை ஆசிரியம், எங்க அப்பா ஆசிரியம், எங்க அம்மா ஆசிரியம், என் குடும்பத்தை ஆசிரியம், என்ன ஆசிரியம், என்ன உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக மாத்திரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க கர்த்தரின் பட்சத்தில் இல்ல, உங்க பட்சத்தில், உங்க சுயத்தின் பட்சத்தில் நிக்கிறீங்க. என்னைக்கு நீங்க கர்த்தருடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு இன்டர்சீட் பண்ணுகிறார்களோ, திறப்பின் வாசலில் நின்று பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக, போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக, நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஹல்லேலூயா ஜெபிக்கிறார்களோ, யார் அவர்கள் அப்படி இன்டர்சீட் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அப்படி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் எபினேசராக, எலியேசராக, எஸ்ராவாக சகாயம் பண்ணவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளில் அநேக பேர் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே என் கடனை அடையும், ஆண்டவரே எனக்கு ஆசையும். ஒரு காலமும் கர்த்தருடைய பாரத்தை சுமக்காததுனால உங்க பாரத்தை கர்த்தர் சுமக்கவே மாட்டார். நீங்க நாளுக்கு நாள் கடனில் தான் இருப்பீங்க, நாளுக்கு நாள் பிரச்சனையில தான் இருப்பீங்க, நாளுக்கு நாள் போராட்டத்தில் இருப்பீங்க. என்னைக்கு நீங்க திறப்புல நின்று பிறருக்காக ஜெபிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த காரியத்தை நீங்க செய்யும் போது மாத்திரதான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஆகவே முதலாவதாக நாம் நன்றி செலுத்தணும். எப்படி? மன்னிப்பு கேட்கிறது நிமித்தமாக நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், ஹல்லேலூயா, மூன்றாவது கண்டிஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 116வது சங்கீதத்திலே 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 116வது சங்கீதம்
வாசியுங்கள். 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். அவர் எனக்கு சகாயராயிருந்தார். நான் மெலிந்து போனேன், God was my help. அவர் எனக்கு சகாயராயிருந்தார். எப்படி அவர் எப்படி என்னை ரட்சித்தார்? எப்படி ரட்சித்தார்? அந்த வசனத்தில் நீங்க அடுத்த 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் நான் ஆண்டவர் என்னை ரட்சிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கு சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என்ன, நான் ஆண்டவருக்கு பொருத்தனையை நிறைவேற்றும் போது மாத்திரம்தான், ஆண்டவருக்கு பொருத்தனைகளை நான் நிறைவேற்றும் போது மாத்திரம்தான் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது அடுத்த வசனம் சொல்கிறது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் செலுத்துவேன். எல்லாருக்கும் முன்பாக ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு முன்பாக செய்த பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருப்பார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பாய். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது காப்பாற்றப்படுவது, ரட்சிப்பு என்பது உதவி செய்கிறது. இந்த உதவியை கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த உதவியை செய்ய அவர் ஆயத்தமாக. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஹல்லேலூயா நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம்? யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு கடைசி 2-3 வசனங்கள் இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து, அவன் அன்னைக்கு கண்ட தரிசனத்தை நிமித்தமாக ஒரு கல்லை எடுத்து அது தலைமையை வைத்து அவன் உறங்கி அடுத்த நாள் அந்த தரிசனத்தை அடுத்த நாள் அந்த கல்லுக்கு ஒரு எண்ணெயை வார்த்து விட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் திரும்ப வருவேன் என்றால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கல்லில் இந்த நாட்டப்பட்ட இந்த இடத்துல நான் துணையாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடா இருக்கும். தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகங்களை செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணினான். அந்த பொருத்தனையை அவன் 34ஆம் அதிகாரத்தில் அவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். என் அருமையான தேவ ஜனமே, பொருத்தனை செய்வது முக்கியமல்ல, அதை நிறைவேற்றுகிறவனுக்கு தான் கர்த்தர் சகாயராயிருக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகாயம் உள்ள ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகாயம் உள்ள ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படியா இருக்கிறார் என்றால் அவர் எலியேசராக, அவர் எபினேசராக, அவர் எஸ்ராவாக உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மன்னிப்பு கேட்பது நிமித்தமாக நீங்கள் நன்றி செலுத்தலாம். 2வது திறப்பில் நின்று நீங்கள் பிறருக்காக ஜெபிப்பது நிமித்தமாக ஆண்டவருக்கு நீங்கள் அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றுக்கொள்ளலாம். 3வது நீங்கள் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவது நிமித்தமாக அவரிடத்திலிருந்து சகாயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இருக்கிற இடங்களில் எல்லார் கண்களை மூடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவன் எனக்கு சகாயர், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் எனக்கு சகாயர். இந்த வாரத்தில் கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவாராக, கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லையே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ரப்பா,
என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர், என் யெகோவா ஷம்மா, என் தைரியம் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். கலனும் மரணும் என் தேவரமா, ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர், என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர், என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர், என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். இந்த நல்ல நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. தேவன் நமக்கு சகாயரா. God is my help. Hallelujah. He will help me in every situation. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். He will help me in my critical situation. He will help me in all my troubles and all my temptations. சோர்ந்து போகிற நேரங்களில், தடுமாற்றமான சூழ்நிலையில, ஆபத்தான நேரங்களில் எனக்கு உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். எனக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. அவர் எலியேசராய் இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு அவர் உதவி செய்கிறவர். அவர் ஹல்லேலூயா, அவர் எபினேசராய் இருக்கிறார். சத்துரு நெருங்கி வரும்போது உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி போகும்போது அவர் எஸ்ராவாய் இருந்து கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் எஸ்ராவாய் இருந்து கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் உங்களை திரும்ப கட்டி எழுப்புகிறவர் அவர் ஒருவர் தான். பயப்படாதீர்கள், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் சகாயராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு மகிமையானவைகளை கர்த்தர் செய்வார். அவர் நின்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீ தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதான் இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரம் தேவன் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு நீர் சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்தில் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர். நாங்கள் நெருக்கப்படும் போது எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு எலியேசராக, எபினேசராக, எஸ்ராவாக இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுவது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சூழ்ந்து கொள்வார்களாக. உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிருபையை தந்து அவர்களை காப்பாற்றுவீராக. சத்தியத்தை தந்து அவர்களை வழி நடத்துவீராக. அவர்கள் நடுவிலே வந்து அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கிருபையும் வசனமும் அவர்களை பலப்படுத்துவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஊழியக்காரனாகிய நான் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி அவர்களை சமாதானக்குரிய அவர்களை அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபையும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமா அந்த ஆலயம் திறக்கப்படும் ஆண்டவரே. அதற்கு வழியை திறந்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, எங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல வாயும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவருடன் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையோ உமக்கே, ஓ நீரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா துதி கனமகிமையோ உமக்கே. ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோ உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு மாசம் சமாதானத்தோடு போய் வருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.